மியூசிக் அனிருத்தை பத்தி நம்ம சொல்ல வேணாம். ஆனா இந்த படத்துல என்னன்னு தெரியல, கொஞ்சம் பட் அவரோட ஒரு ஸ்மார்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தோம்னா ஹையான மூவ்மெண்ட்ஸ், அதாவது சேனாபதியோட இன்ட்ரோவா இருக்கட்டும், கோ பேக் இண்டியன் சேனாபதி அவர்களை துரத்துற சீனா இருக்கட்டும், கரெக்டா இந்தியன் ஒன்னோட பிஜிஎம் போட்டு கிளாப்ஸ் வாங்கியிருக்காரு. பட் கிரெடிட்ஸ் ஏஆர் ரஹ்மான் சாருக்கா இருந்தாலும் அனிருத் அவர்கள் இந்த விஷயத்துல செமையா ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா டைலாக்ஸ். அதாவது ட்ரைலர் அப்பயே டைலாக்ஸ் பத்தி நமக்கு நிறைய ஒரு இது இருந்துச்சு. பிகாஸ் சுஜாதா அவர்களோட கம்பேர் பண்ணி தான் நம்ம டைலாக்ஸும் பேசணும். பட் ஸ்டில் அப்படிதான் இந்த படத்துலயும் இருந்திருக்கு. ஏன்னா முக்கியமா இந்த வர்மத்துக்காக டீடைல்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் கமல் சாரியே டைலாக்ஸை சொல்ல வைக்கிறதுக்கு பதிலா அந்த டைலாக்ஸை ஒரு பிசிஷியன் ஒரு டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டென்ஷன் அண்ட் தென் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹைப் டுவர்ட்ஸ் சேனாபதி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். இவரே கொலை பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற ஒரு தாத்தா மாதிரி பண்ணிட்டு இருந்தது கொஞ்சம் எல்லாருக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் முக்கியமா ஒரு சூப்பரான ஒரு டைலாக் இந்த படத்துல இருந்து